26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். ஆதன் செய்திகளுக்காக நான் ஆர்த்தி. தேர்தல் பிரச்சாரத்திற்காக ராகுல் காந்தி தமிழகம் வருகை, பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அறிவிப்பு, நூல் விலை மீண்டும் அதிகரிப்பு போன்ற தகவல்கள் அடங்கிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மேற்காசிய போர்ச்சூழல் உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள போதிலும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளரும் என IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. இதுகுறித்து IMF வெளியிட்டுள்ள உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையில், மேற்காசிய போர்ச்சூழல் உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையிலும் 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் உலகின் மிக வேகமாக வளரும் மிக முக்கியமான பொருளாதார நாடாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கும் என்று கணித்துள்ளது. இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் தலா 6.5% இருக்கும். உலக அளவில் நிலவும் எரிசக்தி மற்றும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் இந்தியாவில் பணவீக்கம் பின்னர் 2027 இது 4% குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் மேலும் தீவிரமடைந்து எரிசக்தி உள்கட்டமைப்புகள் சேதமடைந்தால் பாதிப்பு இன்னும் கடுமையாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெயின் சராசரி விலை ஒரு பேரலுக்கு $130 அமெரிக்க உயர்ந்தால் இந்திய பொருளாதார வளர்ச்சி 0.8% வரை குறையும் என குளோபல் ரேட்டிங்ஸ் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து S&P குளோபல் ரேட்டிங்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவின் வலுவான மேக்ரோ பொருளாதார மற்றும் நிதித்துறை அடிப்படைகள் நீடித்த கச்சா எண்ணெய் விலை அதிர்ச்சியின் தாக்கத்தை தாங்கும் வாய்ப்புள்ளது என கூறியுள்ளது. எனினும் நடப்பு ஆண்டில் கச்சா எண்ணெயின் சராசரி விலை உயர்ந்தால் இந்திய பொருளாதார வளர்ச்சி குறையக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போரால் இந்தியாவில் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் விநியோக தடைகளின் வேதனை மாதக்கணக்கில் நீடிக்கலாம். இது குடும்பங்கள், நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் பொருளாதார நடவடிக்கைகளை குறைக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நன்கு சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்த அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசினார். தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் 4 கோடி பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரு ஆட்சி வேண்டும் என அப்போது குறிப்பிட்டுள்ளார். ஏனென்றால் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அனைத்து பகுதிகளிலும் பாலியல் வன்முறைகள் தலை தூக்கியதாக குற்றம் சாட்டினார். கடந்த முறை மதுரை தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி MLA தொகுதி வளர்ச்சிக்கு ஒன்றுமே செய்யவில்லை என விமர்சித்த அவர், திமுகவினரின் குடும்பங்கள் மட்டுமே வளர்ந்ததாகவும் நமது குடும்பங்கள் வளரவில்லை என்றும் குறை கூறினார். உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்திருக்கும் மதுரை மாநகரத்தில் சுகாதாரம் சீர்கெட்டு போயிருப்பதாகவும், இதற்கு திமுக தலைமையிலான மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என்றும் ராமசீனிவாசன் குற்றம் சாட்டினார். ஆகவே மதுரை மாநகராட்சி பகுதியில் இருக்கும் குப்பைகளை மட்டுமின்றி ஆட்சியில் இருக்கும் குப்பைகளையும் அகற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் ராமசீனிவாசன் பிரச்சாரம் செய்துள்ளார். மேற்காசிய போர் பதற்றத்திற்கு மத்தியிலும் இந்தியாவிலிருந்து மஞ்சள் ஏற்றுமதி நிலையாக இருப்பதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக மஞ்சளுக்கு சர்வதேச சந்தையில் வரவேற்பு இருக்கும் நிலையில் கடந்த ஆண்டு 1,76,000 டன் மஞ்சள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது மஞ்சள் மூலம் 2,800 கோடி ரூபாய் வர்த்தகம் நடந்துள்ளது. குறிப்பாக மஞ்சளுக்கு பங்களாதேஷ், மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட ஆசிய நாடுகளே பெரிய சந்தைகளாக உள்ளன. தற்போது ஈரான், அமெரிக்கா இடையேயான போர் பதற்றத்தால் பல பொருட்களின் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மஞ்சள் ஏற்றுமதி மட்டும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு 26% ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் ஈரான் போரால் ஏற்றுமதிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என மஞ்சள் ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஏப்ரல் 18 தமிழகம் வருகிறார். தமிழகத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி 28 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அவர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து ஏப்ரல் 18 ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்கிறார். டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சென்று அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். பின்னர் சோளிங்கரில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்திலும் திருச்சி மாவட்டம் துறையூரில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்திலும் ராகுல் பங்கேற்று பிரச்சாரம் செய்கிறார்.
தொகுதி மறுவரையறையால் தமிழகத்திற்கு பாதிப்பு இருக்காது என மத்திய அரசு உறுதியளித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் மக்கள் மகிழ்ச்சியடையும் வகையில் தொகுதி மறுவரையறை இருக்கும் என கூறியுள்ளார். தமிழகம் உட்பட எந்த மாநிலமும் இதனால் பாதிக்கப்படாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கிடைக்காமல் தடுப்பதற்காகவே ஸ்டாலின் இந்த மசோதாவை எதிர்ப்பதாகவும் மக்கள் மத்தியில் மத்திய அரசுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் என்று நினைப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக கோவை பகுதியில் எங்குமே கருப்பு கொடி ஏற்றப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தோல்வி ஜுரம் வந்துவிட்டதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். நடப்பு மாதத்தில் 2வது முறையாக நூல் விலையில் அனைத்து ரகங்களுக்கும் 10 ரூபாய் அதிகரித்துள்ளது. பஞ்சு தட்டுப்பாடு மற்றும் உலகளாவிய சந்தை அழுத்தங்கள் காரணமாக பின்னல் ஆடைகள் உற்பத்திக்கான அனைத்து வகையான நூல்களின் விலையும் கிலோவுக்கு 7 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கடந்த 4 மாதங்களில் மட்டும் நூல் விலை 34 ரூபாய் அதிகரித்துள்ளது. இது உள்நாட்டு ஜவுளி உற்பத்தியிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி ஆடைகளின் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே போர் காரணமாக ஏற்றுமதி செய்யப்பட்ட பின்னல் ஆடைகள் வர்த்தகர்களுக்கு சென்றடையாமல் பல்வேறு இடங்களில் தேக்கமடைந்துள்ளன. இந்நிலையில் நூல் விலை மீண்டும் உயர்ந்திருப்பது பின்னல் ஆடை உற்பத்தியாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நூல் விலையை சீராக வைத்திருக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியாளர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் வந்து சேரும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் தனது மனைவி சௌமியா அன்புமணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த மக்களிடம் பேசிய அன்புமணி தருமபுரி மாவட்டத்தில் ஏரி குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு வரும் வகையில் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் திமுக அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் காவிரி உபரிநீர் திட்டம் உட்பட மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள அனைத்து நீர்ப்பாசன திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி, அதனை கெடுத்தவர் ஸ்டாலின் என கூறிய அன்புமணி திமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் தாவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா தனது வேட்புமனுவில் மனைவியின் சொத்து விவரங்களை குறிப்பிடவில்லை என்று கூறி சுயேட்சை வேட்பாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலை கூட்டணி இல்லாமல் தனித்து களம் காண்கிறது. பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் அக்கட்சியின் தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுகிறார். ஆதவ் அர்ஜுனா வேட்புமனுவில் தனது மனைவியின் சொத்து விவரங்களை குறிப்பிடவில்லை என வேட்புமனு பரிசீலனையின் போது சுயேட்சை வேட்பாளர்கள் குற்றம் சாட்டினர். அதனைத் தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்ட அவரது வேட்புமனு மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் வில்லிவாக்கம் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் தேவராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். ஆதவ் அர்ஜுனா மனைவி டெய்சியின் சொத்து விவரங்கள் குறித்த தகவல்கள் வேட்புமனுவில் இடம்பெறவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் 45 நாட்கள் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கான ஆண்டு இறுதித் தேர்வு நிறைவடைந்துள்ளதால் ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்படுகிறது. சட்டசபை தேர்தல் நடப்பதால் தேர்வுகள் முன்கூட்டியே நடத்தப்பட்டு விடுமுறை விடப்பட்டுள்ளது. பள்ளிக்கூடங்கள் வாக்குச்சாவடி மையங்களாக செயல்பட வேண்டியிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதாலும் தேர்வுகள் முன்கூட்டி நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு மாணவர்களுக்கு கோடை விடுமுறை 45 நாட்கள் விடப்பட்டுள்ளது. விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. கோடை விடுமுறை 45 நாட்கள் விடப்பட்டிருப்பதால் மாணவர்கள் உற்சாகமடைந்து உள்ளனர். அதே நேரத்தில் இந்த விடுமுறை நாட்களில் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது உச்ச சூரிய வெப்ப நேரத்தில் வெளியே செல்வதையும் வெயிலில் விளையாடுவதையும் தவிர்க்க வேண்டும். கடல், ஆறு, ஏரி, குளம் மற்றும் குட்டை போன்ற நீர்நிலைகளில் மாணவர்கள் குளிப்பதற்கு பெற்றோர்கள் அனுமதிக்க வேண்டாம் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது.